அதுக்காக முன்பணம் கட்டணும். அதுக்காக நான் இந்த வளையல கேட்கிறேன். எங்க அம்மா இப்ப உயிரோட இருந்தா இதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிள்ளை உத்தியோகத்துக்கு போய் நல்லா இருந்தாள்னா இதென்ன இத மாதிரி உனக்கு எவ்வளவோ வாங்கி கொடுப்பான். சீக்கிரம் வீட்டு கொடுத்த சார். யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? எம்டி சார் வர சொன்னாரு. அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என் தம்பியை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. வாங்க, உள்ள வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாமா, பரவாயில்ல. சரி, உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. நடிகர் திலகம் சிவாஜியோட வாழ்க்கை படம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப நல்ல படம். அடடா தம்பி, சிவாஜியோட நடிப்பு இருக்கே அப்படியே தத்ரூபமா இருக்குல்ல? ஆமாமா. ஐயோ, என்ன பொண்ணு இவ இப்படி அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு நடிக்கிறா? ஒரு தடவை சிவாஜி வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு கூட எல்லாம் நடிக்க வேணாம்னு சொல்லிடணும். என்ன நடிப்பு என்ன நடிப்பு. சிவாஜி மாதிரி கலைஞர்கள் வாழும்போது நாமளும் வாழ்றோம்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னது, சிவாஜி வாழ்ந்துகிட்டு இருக்காரா? பாட்டி, அவர் செத்து போய் பல வருஷம் ஆகுது. அபசகுனமா பேசாத. இந்த மாதிரி கலைஞர்கள் 100 வருஷம் வாழணும். வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், கர்ணன் அவங்கள நம்ம நேர்ல பாக்காட்டியும் ஆனா அவங்க உயிரோட இருந்தப்போ எப்படி இருந்தாங்கன்னு நடிச்சு காட்டின நடிகர் திலகம். நீ அவர் போய் செத்துட்டாருன்னு சொல்ற? என் பேர பேத்திங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரும் உயிரோட தான் இருப்பாரு. பாட்டி, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களான்னு ஒண்ணுமே புரியல. உங்களை எதுக்கு தம்பி நான் கிண்டல் பண்ண போறேன்? உயிரோட இருக்கிற மனுஷனை போய் செத்து போயிட்டாருன்னு சொன்னா கோபம் வராதா? பாட்டி, சிவாஜி கணேசன் ஜூலை 21, 2001 செத்துட்டாரு. டேய், என்னடா சொன்ன? சொல்லுவேடா? அப்படி சொல்லுவியா? உன்னை என்ன பாட்டி? சொல்லுவேடா அப்படி? ஏய், என்ன சொன்ன? நில்றா. நடிகர் திலகத்தை செத்துட்டாருன்னு சொல்லுவியா? ஏன் செத்து போயிட்டாருன்னு சொன்ன? சொல்லுவியா? சொல்லுவியாடா? டேய், அந்த பையன் சிவாஜி செத்துட்டாருன்னு சொல்றான்டா. சார், சிவாஜி செத்துட்டாருன்னு சொன்னா அடிக்க வரா. உன்னை கொன்னுடுவேன்டா. கொன்னே விடுவேன். அக்கா, சிவாஜி சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஏன் அவன் போய் சொல்றான்? அது இந்த தம்பி எம்ஜிஆர் ரசிகராச்சா, சிவாஜியே பிடிக்காது, அதனால தான் அப்படி சொல்றாரு. கொன்னுடுவேன். விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லக்கூடாது. சரி சொல்லி வை இவங்கிட்ட. அக்கா, நான் அவர்கிட்ட சொல்றேன்க்கா, நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, உட்காருங்கக்கா. கொன்னுடுவேன் உன்னை. அமைதியா இருங்கக்கா. உங்க கூட ஒரு பொண்ணு வருவாளே, அவ வரல? ஓ, நர்ஸா? அவங்க இப்ப வந்துருவாங்க. அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ சொல்லத்தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? சிவாஜி சாரு பக்கத்து தெருவுல இருக்கிற கோயிலுக்கு ஷூட்டிங் வந்திருக்காரு. அவர்கிட்ட உங்களை பத்தி சொன்ன உடனே என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற ரசிகைய நான் லஞ்ச் பிரேக்ல நம்ம வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவா சொல்றீங்க? சிவாஜி சார் எங்க வீட்டுக்கு வராரா? ஆமாங்க அக்கா. அக்கா, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அந்த படத்துல அம்பிகா நடிக்கிறாங்கல்ல, அவங்களும் வர்றாங்க. ஐயோ, சிவாஜி நம்ம வீட்டுக்கு வராரு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. அவரு உங்க சமையல் பக்குவத்தை கேள்விப்பட்டு உங்க கையால செஞ்ச சாப்பாட்டை சாப்பிடணும்னு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராரா? நீங்க என்ன பண்றீங்க? உடனே சாப்பாடு ரெடி பண்ணுங்க. போங்க போங்க போங்க. அவருக்கு என்ன பண்றது? அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அக்கா, நீங்க எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்குங்க. போய் பண்ணுங்க. போங்க. அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நான் செஞ்சு வைக்கிறேன். அவர் வந்து